முன்னோர்களோட சூப்பர் பிரெயின் டெக்னிக் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குமா? அப்படி என்னதான் அவங்க செஞ்சிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இதை செய்யறதுனால நம்மளோட மூளைத்திறன் பல மடங்கு அதிகமாக இருக்குமாமாங்க. அந்த கலைக்கு பேர் தான் சதாவதானம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 100 பேர் கேட்குற வித்தியாசமான கேள்விகளுக்கு மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிட்டு துல்லியமான பதிலை சொல்லியிருக்காங்கங்க. ஆனால் இப்போ நம்ம காலையில் படிக்கிறது சாயங்காலமே மறந்து போயிடுது இல்லையா? அப்படி அவங்க என்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறப்ப தான் தெரிய வருது. 3 ப்ராசஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 3 ஸ்டெப்பை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸு, அதாவது ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஓலைச்சுவடியில் எழுதுறதுக்கு முன்னாடி தான் காதாலேயே கேட்டு அதை டைரெக்டாக மனசுக்குள்ளே பதிய வச்சுருக்காங்கங்க. அதுதான் ஆடியோ மெமரி அப்படிங்கிற 2வது ப்ராசஸ். 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் பேலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தனித்தனி அறைகளாக நம்மளோட மூளையை ஒரு குட்டி குட்டி அறைகளாக பிரித்து அந்த இன்ஃபர்மேஷனை தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ நம்மளோட மெமரி பவர் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறாங்க. எப்படின்னு இதை எப்படிடா நம்ம ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான உங்களோட கேள்வியாக இருக்குது. நான் ஈஸியாக சொல்கிறேங்க. இப்போ ஃபோக்கஸுங்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனு டிவி எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்கள் ஒரு தனி ரூமில் நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு வேலை செய்கிறதா இருக்கட்டும், ஒரு 25 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிவிட்டு இதில் இந்த விஷயத்தை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நான் பிரேக் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத யோசனை பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுறப்போ நம்மளோட ஃபோக்கஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும். அதனால நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இன்னுமே அதிகரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்கங்க. 2வது விஷயம் என்னென்னா ஆடியோ மெமரி. இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னா, இப்போ நீங்கள் ஒரு புக்கவோ இல்லை ஒரு ஆர்டிக்கல்லையோ நீங்கள் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கவன சிதறல் ஏற்படும் இல்லையா? ஒரே மாதிரி நம்மளால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதை சும்மா படிக்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை ஒரு வாய்ஸ் ரெக்கார்டராக ஒரு மொபைல் ஃபோன்லேயோ இல்லை உங்களோட லேப்டாப் ஏதாவது ஒன்றில் நீங்கள் படிக்கிற விஷயத்த உங்களோட வாய்ஸ்லேயே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதில் ஹெட்ஃபோன் போட்டுட்டு நம்ம அது கேட்குறப்போ நம்ம எப்படின்னா அதை ஃபிலிம் ஒரு படத்தை பார்க்குறப்ப நம்ம எப்படி விசுவலைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அதை காதில் போட்டு கேட்டுட்டு விசுவலைஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா நம்ம 2 மணி நேரத்தில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற வேலைக்கு வெறும் 20 மினிட்ஸ்லேயே அந்த விஷயத்தை பண்ணி முடிக்க முடியுமாமாங்க. 3வது ஸ்டெப் என்னங்கிறது உங்களுக்கு நான் சொன்னது தான் மைண்ட் பேலஸ். இது என்னென்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு புக் ஒரு டாபிக் படிக்கிறீங்க, இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் ஆஃபீஸில் ஒரு டெமோ கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட வீட்டை இல்லை ஏதாவது ஒரு இடத்த நம்ம தனித்தனி அறைகளாக இப்போ நான் என்ட்ரன்ஸுக்கு வரேன், அப்போ இந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இப்போ நான் ஹாலுக்கு போகிறேன், இந்த இடத்துல போகிறப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் நான் இருக்கணும், அடுத்தது கிச்சனுக்கு போகிறேன், இந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரை இதாக நம்ம விசுவலைஸ் பண்ணி தனித்தனியாக அதில் இன்ஃபர்மேஷனை சேகரித்து வைக்கிறப்போ நம்மளுக்கு மூளையோட திறன் ஜாஸ்தி இருக்கிறதும் இல்லாமல் நம்ம எந்த விஷயத்தையும் தெளிவாக எந்த தடுமாற்றம் இல்லாமல் செய்ய முடியுமாமாங்க. இன்னையிலேருந்து நம்மளும் இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம முன்னோர்கள் அச்சீவ் பண்ண அந்த சூப்பர் பிரெயின் டெக்னிக்கை நம்மளும் ஃபாலோ பண்ணி அச்சீவ் பண்ணுவோமா? கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.